அவங்க பேரனோட பேரு சண்முகம். டே சண்முகம், சமைக்கிறதுக்கு விறகு இல்லடா, நீ காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகு வெட்டி எடுத்துட்டு வா, சமைச்சு கொடுக்குறேன் சரி பாட்டி, இதோ போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லி சண்முகம் காட்டுக்கு போனான். சண்முகம் காட்டுக்கு போகும்போது அங்க ஏற்கனவே நிறைய பேர் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் காஞ்சு போன விறகு வெட்டிக்கிட்டு இருந்தா, சண்முகம் மட்டும் பச்சையா இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து அங்க விறகு வெட்டுறவங்கள இருந்து ஒருத்தர் வந்து, டே சண்முகம், என்ன இது? எல்லாரும் காஞ்சி போன விறக வெட்டனா, நீ என்னடா பச்சை விறக வெட்டுற? ரங்கையா, எங்க பாட்டி சமைக்கிறதுக்கு விறகு வெட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா காஞ்ச விறகா பச்சை விறகான்னு எதுவும் சொல்லல. டே வீணா போனவனே, இதுக்கு தான் எல்லாரும் உன்னை முட்டாள்னு சொல்றாங்க. காஞ்ச விறக வச்சாதாண்டு அடுப்பெரியும், பச்சை விறக வச்சா புகை தான் வரும். அப்படியா? என் பாட்டி இவ்வளோ விவரமா சொல்லலையே. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அடுப்பு பத்த வைக்க காஞ்ச விறகு வேணும்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொன்னதுனால காஞ்ச விறகை வெட்டி எடுத்துக்கிட்டு சண்முகம் வீட்டுக்கு வந்தான். சண்முகம் விறகு கொண்டு வந்ததுனால பாட்டியும் அடுப்பை பத்த வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. I've been wanting to upgrade my closet room for a while. So I asked ChatGPT what I could do. It gave me a couple of pointers. சண்முகம் வயிறார சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு திண்ணையில உட்காந்துருக்கும் போது அவனுடைய 2 நண்பர்கள் அவனை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்களும் கூட அவனை மாதிரி புத்தி இல்லாதவங்க தான். அதுல ஒருத்தன் சண்முகம் பக்கத்துல வந்து அவன் கிட்ட இப்படி சொன்னான். சண்முகம், நம்ம ஊர் ஆத்துல நிறைய மீன் இருக்காமா, நாம போய் மீன் பிடிக்கலாம் வா. ஆமாண்டா, வா போலாம். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்முகத்தையும் கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்க ஆத்துக்குள்ள இறங்கி, இந்த ஆறு ரொம்ப பெருசா இருக்குல்லடா. ஆறு பெருசா இல்லாம சின்னதாவா இருக்கும். முதல்ல மீன் பிடிக்கலாம் வாங்கடா. அப்படின்னு 3 பேரும் வலைய போட்டு மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டே தங்கராஜ், சண்முகம், உயிரோட இருக்கிற மீன்களை பிடிக்காதீங்க, செத்த மீனை பிடிங்க. பாவம், அதை எதுக்கு கொல்லணும் சொல்லு? அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு, சரிடா அப்படின்னு செத்து போன மீனுங்களை தான் பிடிச்சாங்க. அப்படி செத்து போன மீனை பிடிச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு சண்முகத்தோட வீட்டுக்கு போனாங்க. போற வழி முழுக்க ஒரே மழை, நனைஞ்சுக்கிட்டு தான் அவங்க 3 பேருமே வீட்டுக்கு போனாங்க. அப்போ அவங்கள பார்த்து, என்னடா இது, இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு எங்க போயிட்டு வரீங்க? இந்தா பாட்டி, ஆத்துல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம், எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னப்போ சூரம்மா பாட்டி அதை பார்த்தாங்க. அது அழுகி போய் நாத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. டே முட்டா பசங்களா, உயிரோட இருக்கிற மீனை தான் யாரா இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க, செத்து போன மீனை யாரடா பிடிச்சிக்கிட்டு வருவாங்க? பாட்டி, அப்படி இல்ல. பாவம், உயிரோட இருக்கிற மீனுங்களை எதுக்காக கொல்லணும்? எப்படியும் மீனை கொண்டு வந்தாலும் சாகடிச்சு தானே சாப்பிட போறோம். அதனால செத்த மீனை கொண்டு வந்தோம். சரியா போச்சு, 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஏண்டா இப்படி இருக்கீங்க? என்னவோ, நீங்க 3 பேரும் என்ன ஆக போறீங்களோ. அந்த மீன் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போய் கொட்டிட்டு வாங்க. நான் ஏற்கனவே மீன் வாங்கி வச்சுதான் இருக்கேன், அதை சமைச்சு கொடுக்குறேன். பாட்டி, நாங்க இந்த மீனை கொண்டு போய் போடணும்னாலும் இல்ல நீ சமைச்சு கொடுக்கறத சாப்பிடணும்னாலும் நீ வெளியில சமைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னானுங்க. அதை கேட்டு பாட்டி கோவமா, ஏண்டா இப்படி பண்றீங்க? உங்க தொல்லை வர வர தாங்கவே முடியலடா. வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கடா சமைக்க சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமாவே ஏதாவது சொல்லிக்கிட்டு. அப்படி இல்ல பாட்டி. சரி, நீ சமைக்க போறியா இல்லையா? இல்லனா சொல்லு, நாங்க இதையே சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே அடம்பிடிக்கும் போது பாட்டி அவங்க மனசுக்குள்ள, இவனுங்க முட்டா பசங்கன்னு வெளியில தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி, சரி சரிடா சமைக்கிறேன். அப்படி அந்த மழையில பாட்டி வெளியில உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பாட்டி சமைக்கும் போது அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ரங்கம்மா அவளுடைய மனசுக்குள்ள, அட இவங்களுக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா, இந்த மழையில வெளியே உட்காந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனா. இத கவனிச்ச பாட்டி, பாக்குறவங்க எல்லாரும் என்னையும் பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஏண்டா சண்முகம், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மழையில சமைக்க சொல்லி சொல்றியே, இது என்னடா ஆசை? அதுவா, உனக்கு தெரியாதுல்ல, யாரும் செய்யாத வேலையை நாங்க செய்யணும், அதை எல்லாரும் பார்க்கணும், அதனாலதான் இப்படி பண்றோம். ஆமா பாட்டி, அப்பதானே எங்களை புத்திசாலிங்கன்னு நினைப்பாங்க. சரியா போச்சு, 3 பேரும் சரியா இருக்கீங்க அப்படின்னு மழையில சமைச்ச அந்த சாப்பாட்டை மழையிலேயே அவங்களுக்கு பரிமாறினாங்க. அவங்க 3 பேரும் நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க.
அடுத்த நாள் காலையில பாட்டி சண்முகத்து கிட்ட போய், டே சண்முகம், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, நம்ம பூமியை உழுது விதைகளை போடணும். நீ மாடுங்களுக்கு அந்த கலப்பைய கட்டி ஓட்டிக்கிட்டு போ. நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு பின்னாடி வரேன். நான் வர்றதுக்குள்ள நிலத்தை உழுதுவை. இப்ப எதுக்கு பாட்டி? நான் என் நண்பர்களை பார்க்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்புறமா போறேன் பாட்டி. என்னடா இது, நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கவா போற? இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாரும் இன்னைக்கு தான் நிலத்தை உழுவுறாங்க. நாம இன்னைக்கு நிலத்தை உழலனா அப்புறம் எல்லாருக்கும் பின்னாடி போயிடுவோம். நமக்கு அடுத்து உதவி செய்ய வேற யாரும் இல்ல. புரிஞ்சுக்கோடா. இவ்வளவு தூரம் சொல்ற. சரி பாட்டி, நான் மாடுங்களை கலப்பைய கட்டி கூட்டிட்டு போறேன். அப்படின்னு சொல்லி மாடுங்களுக்கு கலப்பைய கட்டி கூட்டிக்கிட்டு போனான். அங்க போய் மாடுங்களை வச்சு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் மாடுங்களை வச்சு அவன் நிலத்தை உழுதுகிட்டே இருந்தான். அப்பதான் திடீர்னு கொஞ்ச நேரத்துல மாடுங்க கத்த ஆரம்பிச்சுது. அத பார்த்து, ஐயோ, இதுங்களுக்கு பசிக்குது போலயே. நமக்கு வாய் இருக்கு, நாம சொல்லுறோம். பாவம், இதுங்க எப்படி சொல்லும்? அப்படின்னு அந்த மாடுங்களை கலட்டி விட்டான். அதுங்க மேயறதுக்காக போயிடுச்சு. அப்பதான் சண்முகத்துக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. சண்முகம் அவன் மனசுக்குள்ள, மாடுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வர எப்படியும் நேரமாயிடும். அதனால அதுங்க வர்ற வரைக்கும் மிச்சம் இருக்கிற வயலை நானே உழுவுறேன். அப்படின்னு சொல்லி அந்த கலப்பைய முதுகுல வச்சுக்கிட்டு அவன் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா பாட்டி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தாங்க. அவங்க அதை பார்த்து, அட வீணா போனவனே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுவேன்னு நினைச்சியோ அதை அப்படியே பண்ற. வீட்ல இருந்து கொண்டு வந்த மாடுங்களை எங்க கலட்டி விட்டான்னு தெரியலையே. என்ன பண்ண போறேனோ, மாடுங்க எங்க போச்சோ அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய், டே சண்முகம்,